அண்ணனுக்கு கழுத்தில் சுளுக்கு நண்பர்களே. எங்கள் அக்கா இனிப்பு பணியாரம் பண்ணியிருக்கேன் வாடா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு கிளம்பிட்டு இருக்கும்போது இதான் எங்கள் வீட்டு செல்லப்பிராணி மாயா. நான் இவங்களோட செல்லப்பிராணி. இதான் எங்கள் அம்மா. ஸோ வந்து ஃபஸ்ட்டு நடந்து வந்தாங்க. கேஷுவலாக நடந்து வாங்கன்னு போனாங்க. போயிட்டு திரும்பி நடந்து வரும்போது நான் சொன்னேன், என்ன வெறும் கையோட வரீங்க, வெளில போனால் ஒரு பைய எடுத்துகிட்டு வரணுமேனு சொன்னேன். அதையும் நம்பி அவங்க திரும்பி இன்னொரு வாட்டி ஒரு நடந்துட்டு வந்தாங்க. மறுபடியும் வந்து இன்னும் கொஞ்சம் கேஷுவலாக நடங்கன்னு தொடப்பக்கட்டை பிஞ்சுக்குன்னாங்க. அதோட அதை கட் பண்ணிட்டேன். அடுத்து நாங்கள் வண்டியில் போகும்போது இந்த திவாகர் சண்டே வந்து எலிமினேட் ஆகிட்டார். அதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த பிக் பாஸில் வந்து இந்த எபிசோட் நல்லா இருந்ததில்ல அப்படி இப்படின்னு சொல்லி பேசி தாகம் வந்து சரி போகும்போது ஒரு ஜூஸ் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டி கெஃபேன்னு ஒரு கெஃபே இருந்தது நண்பர்களே. இந்த கெஃபேல வந்து ரூஃப் டாப் இருக்கிறதுனால நாங்கள் மேலே போய் உட்காந்துட்டு எனக்கு ஒரு சிக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரெட் பனானாவும் ஆர்டர் பண்ணோம். ஸோ அதை ஆர்டர் பண்ண ரெட் பனானாவும் சிக்கும் வந்துருச்சு. அதை அடிச்சு முடிச்சுட்டு எங்களுடைய அக்கா வீட்டுக்கு போனோம். அவங்க பார்த்தா டப்பா நிறையா ஒரு இனிப்பு பணியாரத்தை பண்ணி வச்சுருந்தாங்க. நான் நிலா எங்கள் அண்ணன் அக்கா எல்லாருமே சேர்ந்து அதை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இந்த நிலா பொண்ணுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, அழகாக பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நெயில் ஆர்ட் பண்ணியிருந்தா. சரி நெயில் ஆர்ட் மட்டும் தானே பண்ணுறான்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு டப்பா ஃபுல்லாக பவுடர் எடுத்துன்னு வந்து உங்கள் மூஞ்சில் அடித்தா. பொம்மைக்கு பண்ண வேண்டியதெல்லாம் எனக்கு பண்ணுற ஆரம்பிச்சிட்டா. எங்கள் அண்ணனுக்கு பண்ணிட்டு இருக்கும்போது அவனுக்கு பண்ணுன்னு கையை காமிச்சு என்கிட்ட மொத்தமாக டேக்கிள் பண்ணி மாற்றி விட்டாரு. வீட்டில் அவங்ககிட்ட டப்பாவில் இருந்த பவுடர் எல்லாமே காலி. ஏன்னா மொத்தத்தையும் என் மூஞ்சில் எடுத்து கொட்டிட்டா. பவுடர் மட்டும் அடித்தா போதாது மாமா, நான் இன்னும் ஒன்று சூப்பராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் ஃபுல்லாக லிப்ஸ்டிக் அடிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில. என் மூஞ்சில் ஃபுல்லாக நேற்று விளையாடி முடிச்சுட்டு இருங்க உங்களுக்கு குடுமி போடுறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட இருந்த ஒரு 4 முடியை டபாக்குன்னு பிச்சுட்டு இருந்தேன். இவர் தான் எல்லாத்துக்குமே காரணம். மொத்தமாக மாமாக்கு பண்ணுன்னு திருப்பி விட்டாரு. கடைசியாக ஒரு திஷ்டி பொட்டு வேற. அடுத்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு ஸ்ப்ரெயின் பேண்டேஜ் வாங்கி முடிச்சுட்டேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பபாய்.